بسم الله الرحمن الرحيم. الإسلام من ذلك الكتاب لا ريب فيه. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல நாயனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் இவ்விருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவடுகளை முழுமையான முறையில் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கரியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயர்வான ஒரு நோக்கத்துடைய அடிப்படையிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்ற அந்த சொல்லுக்கிணங்க அந்த ஒற்றைப்படையான இரவான 21ஆம் இரவிலே, முதலாவது இரவிலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அவர்களுக்கு அந்த லைலத்துல் கத்ர் வேளையை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து புரிவானாக. மேலும் அந்த இரவுகளில் குறிப்பாக பாவங்களை விட்டு நாம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்களாகவும் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் என்பது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு முஅஜிஸா. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா முஅஜிஸாக்களை கொடுத்திருந்தான். நபிமார்கள் அவர்களுடன் நினைக்கும் போது முஅஜிஸா என்பதாக சொல்வார்கள். இறை நேசர்கள் அவர்களுடன் நினைக்கப்படும் போது கராமத் என்பதாக சொல்வார்கள். முஅஜிஸா என்பதற்கு தமிழ்ல புரிவதற்காக சொல்லணும்னு சொன்னா, சாத்தியமில்லாத ஒன்றை செய்வதற்கு பேர் தான் முஅஜிஸா. இது சாத்தியமே இல்லைங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லப்பட்டு அந்த விஷயம் நடைமுறைப்படுத்தப்பட்டால், அந்த விஷயம் செய்யப்பட்டால் இதற்கு பேர் முஅஜிஸா. இதற்கு நிறைய உதாரணங்கள் வரலாறுகளில் இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக நிரூபித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை பற்றி சொல்லி காட்டுறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்கள் இட்ட நிபந்தனை, ஒட்டகத்தை எதிலிருந்து கேட்டாங்க? பாறையிலிருந்து ஒட்டகம் சொன்னாங்க. சாத்தியமே இல்லாத ஒண்ணு. ஆனா அதை அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்த அந்த தடி பாம்பாக மாறி சூனியக்காரருடைய பாம்புகளை விழுங்கியது. சாத்தியமே இல்லாத ஒன்று சாத்தியமாக ஆக்கி கொடுத்தார். அதே போன்று நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் நிறைய முஅஜிஸாக்களை கொடுத்திருக்கின்றான். ஒன்று இரண்டு அல்ல, ஏராளமான முஅஜிஸாக்களை கொடுத்திருக்கின்றான். அந்த முஅஜிஸாக்களை நாம் பார்ப்போம் என்றால் சின்ன சின்ன விஷயங்கள்ல முதலாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டுங்க. சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டுங்க, நான் என்ன பண்றோம், ஈமான் கொள்கின்றோம் என்றதாக சொல்லி காண்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு சந்திரனை இரண்டாக பிளந்தார்கள். இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இது பாருங்க, நீத்தக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சந்திரனை இரண்டாக பிளந்ததனுடைய விஷயங்களை அந்த நேரத்தில் பார்த்த சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். அந்த சந்திரன் சும்மா இப்படி இருக்கிறது, கொஞ்சம் பிரிஞ்சுக்கலாம். அப்படி பிரிஞ்சிருச்சா என்ன சொல்லியிருப்பாங்க? எப்பா நம்ம தூரத்துல பார்த்ததுனால பிரிஞ்ச மாதிரி தெரியுது, பிறந்த மாதிரி தெரியுது, உண்மையிலே அது பிரியல என்பதாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு பார்த்தாங்கன்னு சொன்னா, வரலாற்று கிதாபுகள் எழுதுறாங்க, மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மலை, அந்த மலையினுடைய ஒரு பகுதியில் ஒரு பாதியும் இன்னொரு பகுதியில் இன்னொரு பாதியும் பார்த்தாங்க. பொதுவா மலை என்பது ஒண்ணு இருக்குது, குன்று என்பது ஒண்ணு இருக்குது. குன்றுனா எப்படி இருக்குங்க? சின்னதா இருக்கிறது பேர் குன்று, மேல
மலைன்னு சொன்னா எவ்வளவு பிரச்சனை? குறைஞ்சது அந்த மக்காவில் இருக்கக்கூடிய இந்த மலையுடைய அளவை சொல்லும் போது உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க, குறைஞ்சது 6 கிலோமீட்டர் இருக்கும். மலையினுடைய உச்சி எடுத்துன்னு சொன்னா எவ்வளவு பெருசா இருக்குமா? குறைஞ்சது 6 கிலோமீட்டர். அப்ப 6 கிலோமீட்டர் என்ன பிரிஞ்சிருக்குதுங்க? ஒரு பாதி மலையினுடைய இந்த பக்கமாக இருக்கின்றது, மற்றொரு பாதி மலையினுடைய அந்த பக்கமாக இருக்கின்றது. இதை பார்த்த உண்மையான ஈமான்தாரியுடைய ஈமான் அதிகரித்தது. நபியிட்ட வந்து கேட்டாங்க பாத்தீங்களா, அவங்க அப்படியேதான் இருந்தாங்க. சிலர் மட்டும்தான் ஈமான் கொண்டாங்க. அதற்கு அடுத்து நபியினுடைய முஅஜிஸாக்கள் இன்னொன்று பதிவு செய்யறாங்க. இதுவெல்லாம் நபிக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸாக்கள், அற்புதங்கள். இன்னொரு முஅஜிஸாவை பதிவு செய்யறாங்க. ஒப்பந்தம் இடப்பட்ட காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில ஒப்பந்தம் இடப்பட்ட அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் இருந்த அந்த தோல் துருத்தியில் இருந்து தண்ணீரை குடித்து விட்டு உதவு செய்து கொண்டிருக்கிறாங்க. நபி என்ன பண்றாங்க? தண்ணீரை குடிச்சிட்டு உதவு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நபி செய்யக்கூடிய இந்த செயலை பார்த்து தூரத்திலிருந்து வேகமாக ஓடி வந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபியே ஒருத்தர் திருத்தத்துல ஏன் வேக போய்க்கிறார், தலைதறிக்க ஓடியாரன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ஓடியாந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய செயலை நிறுத்திவிட்டு ஜாபிர் அவர்களை பார்த்து கேட்டாங்க, ஏன் இந்த அளவுக்கு இப்படி பதட்டமா ஓடி வரீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோல் துருத்தியில் இருக்கக்கூடிய தண்ணீரை தவிர்த்து நமக்கு குடிக்க கூட வேற எந்த தண்ணியும் இல்லை, குடிக்க கூட வேற எந்த தண்ணியும் இல்லை என்பதாக சொன்ன உடனே அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், கண்மன் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை, இந்த விரல் பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்காவாசி விரலுக்கு கொஞ்சம் மேல, விரல் முடிவு இருக்குது, இதுக்கு கொஞ்சம் மேல வரைக்கும் அந்த தோல் துருத்தியில் தண்ணீர் இருக்கக்கூடிய தோல் துருத்தியில் தன்னுடைய கையை முக்கினார்கள். சஹாபாக்கள் சிலர் அறிவிக்கிறாங்க, நாங்க டைரக்டா பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விரல்களுடைய இடுக்கில் இருந்து நடுவில் இருந்து தண்ணீர் ஊற்று போல தண்ணீர் வந்து கொண்டே இருந்துச்சு. இந்த விஷயத்தை வந்து ஜாபிர் ரலியல்லாஹு மற்ற சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறாங்க. மற்ற சஹாபாக்கள் இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. சொன்ன உடனே அந்த சஹாபியில ஒருத்தர் கேட்டாரா, ஜாபிர் அவர்களே, நீங்க அந்த நேரத்தில் எத்தனை பேர் இருந்தீங்க, எத்தனை பேர் அந்த தண்ணீரை கொண்டு பயனடைந்தீர்கள், என்னென்ன பயனடைந்தீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நாங்க கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் 1500 பேர் இருந்தோம். தண்ணி எவ்வளவுதான் இருக்குது, நபியினுடைய தோல் துருத்தி, கொஞ்சமான தோல் துருத்தி, அதுல தான் தண்ணி இருக்கு. கிட்டத்தட்ட 1500 நபர்கள் நாங்கள் இருந்தோம். அந்த 1500 நபர்களும் தன்னுடைய வயிறு நிரம்ப தண்ணீரை குடித்துக் கொண்டோம், நாங்கள் அனைவரும் ஒன்றும் செய்து கொண்டோம் சொன்னாங்க. சொல்லிட்டு கூடுதலான ஒரு வார்த்தையும் சொன்னாங்க ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நாங்க வெறும் 1500 பேர் தான் இருந்தோம், அந்த நேரத்தில் 1,00,000 பேர் இருந்தாலும் 1,00,000 பேரும் அந்த தண்ணீரை கொண்டு பயனடைந்திருப்பார்கள் சொல்லி காட்டினார். இது நபிக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸாக்கள். வெளியேற்றக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஅஜிஸா சம்பந்தமாக சொல்வதற்குள்ள அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, அந்த முஅஜிஸாக்கள் எல்லாம் அவர்கள் பார்த்தாங்க. யாருங்க? சஹாபாக்கள் பார்த்திருக்கிறாங்க. நேர்ல சந்திரனை பிளந்ததை பார்த்தாங்க, தண்ணீர் இருந்து கையில இருந்து தண்ணீர் வந்ததை பார்த்தாங்க, ஒரு கோப்பை பால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் குடித்தார்கள். இந்த முஅஜிஸாக்கள். அதே மாதிரி கந்தக்குடி யுத்தம் தோன்றப்பட்டக்கூடிய அந்த நிலையில நபி அவர்களுக்கு தகவலுக்காக வெறும் 3 பேருக்கு மட்டும் உணவு இருக்குதுன்னு சொன்னாங்க. நபி பார்த்தா யாரையும் கூப்பிட்டா, எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இதுவெல்லாம் நபியினுடைய மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா. இதுவெல்லாம் அன்றைய நேரத்தில் வாழ்ந்த, அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் நேரட்டா பார்த்தாங்க. ஆனா நமக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு சொன்னா உலமாக்கள் சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹ் நபிக்கு கொடுத்த முஅஜிஸாக்களிலே ஆக உயர்ந்த முஅஜிஸா குர்ஆன் மட்டும்தான் என்று சொல்லி காட்டுவார்கள். அந்த குர்ஆனை இன்றைக்கு நாமும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல், நாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இதுதான் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய முஅஜிஸா என்பதாக சொல்லி காட்டுவான். நபிக்கு கொடுக்கப்பட்ட பெரிய முஅஜிஸா குர்ஆன் தான். அந்த குர்ஆனை பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கல. சஹாபாக்களுக்கு நிறைய முஅஜிஸாக்களை பார்த்தாங்க. ஆனா அதையும் தாண்டி நம்மையும் அல்லாஹ் பார்ப்பதற்காக நீ தேர்வு செய்வது எதுன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆனை தேர்வு செய்தான். அந்த முஅஜிஸாவை நாமும் பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் அந்த முஅஜிஸாவை பார்த்து கொண்டே இருப்பார்கள்.
விஷயங்கள் முதல்ல பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்ப காலகட்டத்துல இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மக்காவுக்கு விருந்தாளியாக வராங்க. மக்காவுக்கு விருந்தாளியாக வராங்க. விருந்தாளியாக வந்த அந்த துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மக்கத்து காஃபிர்கள் தலைவர்கள் எல்லாம் அவர்களை விருந்து உற்சாகம் செய்துவிட்டு அவர்களுக்கு சொன்னாங்க, பாருங்க நீங்க எங்க வேணாலும் போங்க, நீங்க எங்களுக்கு விருந்தாளி, எங்க வேணாலும் போலாம். யார் கேட்டாலும் என்ன சொல்லுங்க, எங்க பேரை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, யார் கேட்டாலும் எங்க பேரை சொல்லுங்க. ஓ அவரா, அப்ப நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல, அது மாதிரி எங்க பேரை சொல்லுங்க அப்படின்றாங்க. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, நீங்க நபி இடத்துல மட்டும் போயிடாதீங்க. யார்கிட்ட போகக்கூடாது? நபி இடத்துல மட்டும் போகக்கூடாது. அப்படி மீறி நீ நபி இடத்துல போய்விட்டாலும் உங்களுடைய காதுகளை பஞ்சை கொண்டோ அல்லது தன்னுடைய விரலை கொண்டோ அடைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஓதல கேட்கிறாரு. சரின்னு சொல்லி இவர் போயிட்டார். போயிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு சிந்தனை, அல்ல அவர் எப்படி யோசிச்சாருன்னு சொன்னா, நல்ல எப்படி எல்லாம் ஒரு மனிதனுக்கு இதாயி கொடுக்குறான், வெளியிறங்கமான குர்ஆனுடைய ஒரு வார்த்தை மூலமா இதாயி. அவர் எப்படி யோசிச்சாருன்னு சொன்னா, போயிட்டே இருக்கும்போது நமக்கு நல்ல அறிவு இருக்குது, நம்ம அறிவு இல்லாதவங்க கிடையாது, நல்லா சிந்திக்கிறோம். நம்ம இந்த நாட்டுல ஒரு விருந்தாளியா வந்தாலும் நம்ம நாட்டுல நம்ம என்னங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்த நாட்டுக்கு போனோம், இந்த நாட்டுல இந்த விருந்து உபச்சாரம்லாம் செஞ்சாங்க, இந்த நாட்டை போய் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா? அப்ப இவங்க மட்டும் ஏன் இப்படி சொல்றாங்க? அப்ப அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும், அந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? என் நாட்டை மக்களுக்கு சொல்ல முடியும். அதனால என்ன பண்றாருன்னு சொன்னா, வேணும்னே வீட்டை போறாரு. பொதுவா சில நபர்கிட்ட என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னா, கூப்பிட்டு ரகசியமா சொல்லுவார். என்ன சொல்லுவாருங்க? கூப்பிட்டு ரகசியமா சொல்லுவார். சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாதப்பா அப்படின்றதை சேர்த்து சொல்லுவார். என்ன சொல்லுவாருங்க? யார்கிட்டையும் சொல்லாதப்பா அப்படின்றதை சேர்த்தும் சொல்லுவார். இந்த ஹதீஸ் எடுத்து நிறைய விளக்கங்கள் இதுக்குள்ள இருக்குது. சில நபர் சும்மா ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தாவே அது அமானிதம் தான், மற்றோட சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். ஹதீஸ் அந்த அளவுக்கு தெளிவா வருது. ஒரு மனிதருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே இன்னொரு மூன்றாவது நபர் வந்துட போறாரோ அப்படின்றது ஒரு ஏக்கத்துல, ஒரு ஆதங்கத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுறான்னு சொன்னா, இவரிடத்தில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை அமானிதம். அவர் வாயத்துல இது அமானிதம், யார்கிட்டையும் சொல்லாதீங்க, சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஹதீஸ்ல வருது. அப்படி மீறி நம்ம சொன்னா கூட இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? இன்னொருத்த பேர் சொல்லிட்டு, அவர் என்கிட்ட யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னாரு, நீ யார்கிட்டையும் சொல்லிடாத. எப்படி சொல்லுவாருங்க? என்கிட்ட எப்படி சொன்னாரு? யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னாரு, இருந்தாலும் அவன் என் மனசுல ஊத்திக்கிட்டே இருக்குது. சரி, நீ திகில் தோஸ்ட் ஆகிட்ட, ஆனா உன்கிட்ட சொல்ற, நீ யார்கிட்டையும் சொல்லிடாத. அங்க இருந்து ஆகும், அப்படியே போயிட்டே இருக்கும். சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த நபர் இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஆனா இதை நான் தெரிஞ்சுக்கணும். சரி, என்னதான் நடக்குது பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். வேண்டுமே நபிகிட்ட போற, நீ என்ன சொல்றது நான் கேட்கறது, நபிகிட்ட போற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 3 சூறாக்கள் ஓதி காண்பித்த ஹதீஸ்ல வருது. 3 குல் சூறா. என்ன 3 குல் சூறா ஓதுனாங்க. குல் சூறா என்னங்க? இந்த லாஸ்ட்ல குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் சொல்லுங்க சத்தமா, குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த 3 சூறாவை ஓதி காமிச்சாங்க. அவர் இஸ்லாத்தை தழுவிட்டார். வார்த்தையினுடைய மேலோட்டமான சில விஷயங்களை பார்த்து குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு முஅஜிஸா என்று சொன்னால், குர்ஆன் என்பது மனிதனுடைய கல்வை ஈர்க்கக்கூடியது, மனிதனுடைய சிந்தனை ஈர்க்கக்கூடியது, மனிதனுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியது. குர்ஆனுக்கு ஈர்ப்பு தன்மை இருக்கிறதாக சொல்லி காட்டுவார்கள். நபி அவங்க அந்த சூறாவை ஓதிட்டு சூறா சம்பந்தமா விளக்கம் சொல்லல, இந்த சூறா ஏன் இருந்துச்சுன்னு சொல்லல, எப்ப இருந்துச்சுன்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. சூறா மட்டுமே ஓதி காண்பித்தார்கள். அந்த சூறாவை கேட்ட உடனே அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாரு. அவர் வீட்டுக்கு போன தன்னுடைய ஊருக்கு போயிட்டு நான் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன் என்பதாக சொல்லி தன்னுடைய வாப்பா அம்மாவை தஷ்கீல் பண்ணாங்க. வாப்பா அம்மா 2 பேருமே தன்னுடைய மகள்கிட்ட சொன்னாங்களா, நீ செஞ்சா சரியாதான் இருக்கும், நான் இஸ்லாத்துக்குள்ள வந்துடும் சொன்னாங்க. பிள்ளையின் மீது பெற்றோர் வைக்கக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு நம்பிக்கை. பிள்ளையின் மீது
பெற்றோர்கள் இருக்கக்கூடிய கண்ணியமான உண்மையான ஒரு நம்பிக்கை. நீ சொன்னா செய்யாது என்பதாக சொல்லிவிட்டு இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கு நீண்ட வரலாறு, மக்கள்கிட்ட போய் சொல்றாரு, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, திருமண வீட்டு முறையில் நீண்ட வரலாறு, நிமிஷத்துல துவா செய்வாங்க என்றாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, குர்ஆனுக்கு ஈர்ப்பு தன்மை இருக்கிறது என்பதற்குள்ள இரண்டாவது உதாரணம், அரபு நாட்டில் ஒரு கவிஞர் இருந்தார். தன்னை விட கவியால் தேர்ச்சி பெற்றவர் யாருமே இல்லை என்ற கௌரவம் அவர்கிட்ட இருந்துச்சு, ஒரு வைராக்கியம். இவருடைய வைராக்கியத்தை முடிப்பதற்காக வேண்டி பெரிய சூழல்ல என்ன இந்த சூறாவை மட்டும் எழுதி அவர்கிட்ட கொடுத்தார். அவர் எந்த அளவுக்கு வைராகியம் பிடிச்சவர்னு சொன்னா, யாராவது அவர்கிட்ட கவிதையை கொண்டு வந்து கொடுத்தா அந்த கவிதைக்கு சில நிமிடங்களிலேயே இந்த தவறு இருக்கிறது என்றால் சுட்டி காட்டி அவருடைய முகத்திலேயே தூக்கி எரிஞ்சிருவாங்க. என்ன சொன்னா, இவருக்கு என்ன இருக்குது, கவிதையோட நாலேஜ் இருக்குது, என்னை விட நாலேஜான எவனுமே கிடையாது. அந்த ஒரு கௌரவம், அந்த ஒரு கர்வம் அவரிடத்துல இருந்துச்சு. அப்படிப்பட்டவர்கிட்ட என்ன சூறா கொடுக்கப்படுது. கொடுத்தா ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு. அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த அறையிலிருந்து வெளியே வர மாட்டார். யாரெல்லாம் கவிதை கொடுக்கின்றாரோ கவிதையினுடைய குறையை சொல்லி அந்த துவாரத்தினுடைய மூஞ்சில் தூக்கப்படுவார். 3வது நாள் அவர் இருந்த அறையிலிருந்து வேகமாக ஓடி வந்து அந்த சஹாபியை கையை பிடிச்சிட்டாரு. நீ உண்மையாவே சொல்லுங்க, இது உங்களுடைய வாக்கியம் தானா என்பதாக கேட்கிறாரு. அப்ப அவர் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய வாக்கியம், இது கலாமுல்லான்னு சொல்லி காமிச்சார். கணித்தக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, கலாமுல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு இருக்கின்றது, அது ஏராளம். ஒவ்வொரு மனிதனையும் அதை கவர்ந்திருக்கும். அல்லாமா ஜலாலுதீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபில் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓத ஆரம்பித்து விட்டால் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் நபியை கொலை செய்வதற்காக திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்களோ அனைவரும் வருவாங்க. குறிப்பாக சொல்லி காமிச்சாங்க, அபூ ஜஹல் வருவான், அபூ சுஃபியான் வருவான், அக்னஸ் இப்னு ஷுரைக் வருவான். இந்த 3 பேருமே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய இந்த குர்ஆனை இனிமையான அந்த சப்தத்தை, இனிமையான அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்பார்களாம். ஒரு ரிவாயத்துல இந்த அளவுக்கு வருது, நபிக்கு அல்லாஹ் முதலில் சஜிதாவுடைய ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அந்த சஜிதாவுடைய வசனத்தை நபி ஓதின உடனே நபி சஜிதா செய்தாவோ இல்லையோ, அபூ ஜஹலும் அபூ சுஃபியான் ஆட்டோமேட்டிக்கா சஜிதாக்கு போயிட்டாங்க. யார் போயிட்டா? யாரை கொல்ல வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த நபியினுடைய நாவிலிருந்து குர்ஆனுடைய வசனம் வந்த உடனே நபி சஜிதா செய்யல. நபி சஜிதா செய்வதற்கு முன்பாக அபூ ஜஹலும் அபூ சுஃபியானும் சஜிதாவுக்கு போயிட்டாங்க. டக்குன்னு யோசிச்சாங்க, ஆனா மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்களே, காஃபிர்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்களே, நம்ம சஜிதா செய்யறதை பார்த்துட்டா ஆனா இது ஏதோ ஒண்ணு இருக்குது என்பதா மக்கள் சிந்தனை மாறிவிடும் என்பதா உடனடியாக நினைச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க, சில நேரங்கள் நம்ம ஏதாவது தவறு செஞ்சுட்டு அதை அப்படியே சமாளிக்கிறது பார்த்துருக்கீங்கல்ல, ஏதாவது செஞ்சுட்டு அவர் சமாளிக்கிறது இருக்குது, அல்லதான் பாதுகாப்பு எப்படிதான் சமாளிப்பாருன்னு தெரியாது. அந்த சமாளிக்கிற மாதிரி சமாளிச்சாங்க. என்ன மக்கள் மாற்றக்கூடாது. அப்ப சொன்னாங்க, இந்த 3 பேர் நபி அவர்கள் இரவில் குர்ஆன் ஓதும் போது 3 பேர் நின்று கேட்பாங்க. கேட்டுட்டு யதார்த்தமா அவங்க 3 பேர் வருவாங்க, 3 பேர் சந்தித்துக் கொள்வாங்க. சந்திச்சப்போ 3 பேர் என்ன பேசிக்குவாங்கன்னு சொன்னா, எப்பா நம்ம மக்கால முக்கியஸ்தர்கள் நம்ம என்ன சொல்லுவாங்க, மக்கால நம்ம முக்கிய புள்ளி தலைவர்கள் நம்ம எல்லாம், நம்ம வந்து மக்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாங்க. இன்னைக்கும் இந்த கொள்கை பல மக்கள்கிட்ட இருக்குது. தலைவர் எவ்வளியோ தொண்டரும் அவ்வளி. தலைவர் நல்லது செய்யறாரோ கெட்டது செய்யறாரோ அதெல்லாம் தேவையில்லை. என்னங்க, தலைவர் எந்த வழியில போறாரோ தொண்டர்களாகிய நாங்களும் அந்த வழியிலே போவோம். அவர் தவறு செஞ்சிட்டாருன்னு சொன்னா கூட அந்த தவறுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு அவர் பின்னாடி இருக்கும். அந்த தவறுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு அவர் பின்னாடியே இருக்கும். அப்போ அந்த மக்களுக்கு காஃபியர்களுடைய தலைவர்கள் 3 பேர் பேசிக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் தலைவர்கள் நம்ம போய்க்கணும்னு சொன்னா பின்னாடி யார் வந்துருவா, மக்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. மக்களே ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வந்துருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, திரும்ப வரக்கூடாது. என்ன சொன்னாங்க, நம்ம திரும்ப வரக்கூடாது.
திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி நாளைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா, ஆனா இவங்களால வீட்டுல இருந்து மறுநாளும் வராங்க, திரும்ப மறுநாளும் வராங்க, மறுநாளும் நபிகள் ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய சத்தத்தை கேட்கிறாங்க. திரும்ப போகும்போது திரும்ப 3 பேரும் சந்தித்துக் கொள்றாங்க, திரும்ப அதே மாதிரி சொல்றாங்க. இப்படியா 3 நாள் நடக்கின்றது. 3 நாளுக்கு பிறகு 3 பேரும் சத்தியம் விட்டுக் கொண்டார்கள். சத்தியம் விட்டதுனால திரும்ப வரலையா. 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, சத்தியம் செஞ்சிட்டாங்க, இனிமேல் வரமாட்டோம் அப்படின்னு. அந்த சத்தியம் விட்டுக் கொண்டதால அவர்கள் அதுக்கு பிறகு வரவில்லை என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டணும். குர்ஆனுக்கு வெளிரங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஈர்ப்பு தன்மை, குர்ஆனுக்கு ஆழமான கருத்துக்கள் நிறைய இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குர்ஆனில் இருக்கக்கூடிய சில வசனங்கள் இருக்குது. அந்த ஒரு வசனத்துக்கு மட்டும் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான விளக்கங்கள், நிறைய விளக்கங்கள் சொல்லி காட்டலாம். எவ்வளவு நிறைய விளக்கங்கள். அதுல ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் போது இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள தஃசீர் செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வோம். குர்ஆனோட நம்முடைய தொடர்பு இருக்கணும் என்பதற்காக எவ்வளவு சொல்லப்படுது. குர்ஆன் என்பதுக்குண்டான அந்த முஅஜிஸா எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த முஅஜிஸா வச்சிருக்கிறான். வெளிரங்கத்திலும் குர்ஆனுடைய ஈர்ப்பு இருக்குது, உள்ரங்கத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு கருத்துக்கள் ஆழமான அர்த்தங்கள் எல்லாம் பொதிஞ்சு வைத்திருக்கின்றன என்று பார்க்கும்போது ஒரே ஒரு வசனம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். وَإِذَا أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِّمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنصُرُنَّهُ قَالَ أَأَقْرَرْتُمْ وَأَخَذْتُمْ عَلَى ذَلِكَ إِصْرِي قَالُوا أَقْرَرْنَا قَالَ فَاشْهَدُوا وَأَنَا مَعَكُمْ مِنَ الشَّاهِدِينَ. இந்த வசனத்துடைய தர்ஜுமா என்னன்னா ஷார்ட்டா சொல்லுவோம். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நபிமார்களிடத்துல அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்கிறான். யார்கிட்ட ஒப்பந்தம் எடுக்கிறான்? நபிமார்களிடத்துல அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்கிறான். உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவாங்க, அவர்கள் வந்தால் அவர்களை கொண்டு நீங்க ஈமான் கொள்ளணும். யார் சொல்றாங்க? இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்லி காட்டுறான். அவர் வந்தா என்ன பண்ணும்? அல்லாஹ் எங்க ஒப்பந்தம் எடுக்கிறான்? நபியா அனுப்பிட்ட பிறகு இல்ல, நபியா இருக்க முன்னாடியே. அதுக்குள்ள 3 விஷயங்கள் சில ஒப்பந்தம் 3 விஷயங்கள் சொல்லி காட்டும். ஒப்பந்தம் எடுக்கிறான். அந்த ஒப்பந்தத்துல எல்லாம் என்ன சொல்லி காட்டுறோம்? உங்களுக்கு பின்னால் நபி வருவாங்க, அவர் வந்து அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உம்மத்து உங்களுக்கு உதவி செய்யும், நீங்க யாருக்கு உதவி செய்யணும்? அது மூசாவா இருக்கட்டும், ஈசாவா இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், உங்களுடைய சமுதாயம் உங்களுக்கு உதவி செய்யும், உங்களுடைய சமுதாயம் உங்களை ஈமான் கொள்ளும். நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? நீங்க அந்த நபிக்கு உதவி செய்யணும், நீங்க அந்த நபி ஈமான் கொள்ளணும். உங்களுடைய பொறுப்பு அது. உங்களுக்கு நான் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது என்னுடைய ஒப்பந்தம், உங்களுக்கு எடுக்கப்பட்ட என்னுடைய ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்திற்கு ஃபஷ்ஹது, நீங்களும் சாட்சி. யாரு? நீங்களும் சாட்சி. வானமாக்கும் யஷாஹிதி, நானும் உங்களோட சாட்சியா இருக்கிறேன். இந்த ஒரே ஒரு வசனம், இந்த வசனத்துக்கு கீழே விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் பாருங்க எவ்வளவு கருத்துக்கள் எல்லாம் புதிய வச்சிருக்கிறான் ஒரே ஒரு வசனத்துல அப்படின்னு காட்டுன்னு சொன்னா, முதல் விஷயம் அல்லாஹ் தஆலா நபிமார்களிடத்தில் எடுக்கக்கூடிய ஒப்பந்தம் சொல்லி காட்டுறான். யார்கிட்ட எடுக்கிறான்? நபிமார்களிடத்தில். ஒப்பந்தம் என்பது மொத்தம் 3 ரூபாய். ஒப்பந்தம் எத்தனை வந்தாங்க? மொத்தம் 3 ரூபாய். ஒண்ணு இருக்குது எல்லோரிடத்திலும் எடுக்கப்பட்ட ஒப்பந்தம். ஒண்ணு எல்லோரிடத்திலும், அது என்னங்க? அரசு விரப்பிக்கும், எல்லாமே ஆழமே அருவாவில் இருக்கும் போது அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், அரசு விரப்பிக்கும், நான் ஒரு ரப்பா. நாம எல்லாமே சொன்னோம், நாம எல்லாம் ரூஹுல்லா இருக்கும் போது அந்த ஆழமே அருவாவில் நாங்க எல்லாம் சொன்னோம், பாருபல ஆமனில இரவு. இது பொதுவான ஒரு ஒப்பந்தம், இது பொதுவான ஒப்பந்தம். ரெண்டாவது ஒரு ஒப்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, ரெண்டாவது ஒப்பந்தம் தான் இப்ப நம்ம இந்த வசனம் வாசித்த பாத்தீங்கன்னா, இது ரெண்டாவது ஒப்பந்தம். நபிமார்களிடத்தில் மட்டுமே எடுக்கப்பட்ட ஒப்பந்தம், நபிமார்களிடத்தில் மட்டும் எடுக்கப்பட்ட ஒப்பந்தம். இது புரிவதற்காக சொல்லணும்னு சொன்னா பாருங்க, நம்ம பெரிய ஒரு கம்பெனி நடத்துறோம்னு வச்சுங்க. கம்பெனி நடத்தும் போது ஊழியர்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கும், ஊழியர்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய சூப்பர்வைசருக்கும் ஊழியருக்கும் இருக்கக்கூடிய நிபந்தனை ஒரே மாதிரி இருக்குமா? சூப்பர்வைசர் இருப்பாரா இல்லையா? அவருடைய நிபந்தனையும் ஊழியர்களாக இருக்கக்கூடிய அவருடைய நிபந்தனை ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி அல்லாஹ் பொதுவா ஒரு நிபந்தனை எடுத்துட்டான்.
இரண்டாவது என்ன நிபந்தனை? நபிமார்களிடத்தில் மட்டும் இவங்க சூப்பர்வைசர் இவங்க முக்கியஸ்தர்கள், தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு ஒரு ஒப்பந்தம். மூன்றாவது ஒரு ஒப்பந்தம் எல்லாம் எடுக்கிறான், அதையும் குரான்ல சொல்லி காட்டுறான். வேதம் கொடுக்கப்பட்டவரிடத்தில் எல்லாம் ஒப்பந்தம் எடுக்கிறான். யார்கிட்ட? வலித அசதல்லாஹு மீசாகல் லதீன என்பதா தொடங்கக்கூடிய அந்த வசனத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். வேதம் கொடுக்கப்பட்டவரிடத்தில் எல்லாம் ஒப்பந்தம் எடுக்கிறான். என்னன்னு சொன்னா, உங்களுடைய வேதங்களில் என்ன நான் சொன்னேனோ அதை நீங்கள் தெளிவாக மக்களுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? தெளிவாக மக்கள் சொல்லணும். கூடுதல் குறைவா தேவையில்லை. அல்ல என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா, நீ கூட்டி சொல்ற சில நம்ம பிடிச்சிருச்சு வச்சுங்க, அவர் உயர்த்தது பாருங்க, அல்லாஹ் அக்பர். அவரை மாதிரி யாருமே இல்லைங்க. எங்க மஹல்லால இவரை மாதிரி யாருமே கிடைக்க மாட்டாங்க. பெரிய பாக்கியம் இவர் கிடைச்சது. பெரிய அவ்வளவு பெரிய ஒரே ஆரம்பிக்கிறது இல்ல மட்டம் தட்டணும். நான் எப்படி தட்டுவாங்க? இவரை மாதிரி யாருமே மட்டம் தட்டு. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, உங்களுக்கு நான் வேதம் வழங்கி இருக்கின்றேன், அந்த வேதத்தில் நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தினா போதும். அதுல கூடவும் செய்யாதீங்க, குறையும் செய்யாதீங்க. அதுல அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, சுருக்கமா ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, நபி வருவாவும் சொல்லி இருக்கிறான், நபியுடைய தன்மையை சொல்லி இருக்கிறான். இரண்டாவது, நபியோடு இருக்கக்கூடிய சஹாபாக்களை பற்றி சொல்லி இருக்கின்றான், சஹாபாக்களுடைய தன்மையும் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். இதை பத்தி நீங்க தெளிவா சொல்லணும்னு சொல்றாங்களா? அப்ப 3 ஒப்பந்தம் புரிஞ்சிங்களா? இப்ப இந்த ஆயத்துக்குள்ள பாருங்க, 3 ஒப்பந்தம் இருக்கு. ஆயத்துக்குள்ளான பாலைக்குள்ள போல கால்வாசியும் போல ஒயில அசதல்லாஹு மீசாக, அந்த மீசாகன்ற வார்த்தைக்கு மட்டும் இவ்வளவு கருத்து சொல்றாங்க உலமாக்கள். அதுக்கு அடுத்து பாருங்க, நபிமார்களுக்கு எடுக்கப்பட்ட ஒப்பந்தத்துல நம்ம சில விளக்கங்களை பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் நபிமார்களுக்கு சொல்லி காட்டுறான், உங்களுக்கு நான் கிதாபும் ஹிக்மத்தன், வேதத்தையும் கொடுத்தேன், வேதத்துடைய ஞானத்தையும் கொடுத்தேன், வேதத்துடைய ஞானத்தையும் கொடுத்திருக்கேன், உங்களுக்கு கொடுத்தேன். சும்மா ஜாஅக்கும் ரசூலும் முஸத்தியகுல் லிமா மஅக்கும், உங்களுக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவார், அவரை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். அதற்கு அல்லாஹ் சொல்றான், லதுனப்பியுன்ன வல தன்சுருன, அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், வல தன்சுருன, அவருக்கு நீங்கள் உதவி செய்யணும். இங்க உலமாக்கள் நிறைய கருத்துக்கள் விளக்குறாங்க. புரிவதற்காக சுருக்கமா சில விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல எந்த நபியும் இல்லை. யாரோ நபியா இருந்தாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் யாரா இருந்தாங்களா? நபியா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நபி வஃபாத்தார வரைக்கும் யார் நபியா இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி வருவாங்க. ஆனா நபி ஹயாத்தா இருக்க யார் இல்லைங்க, எந்த நபியும் இல்லை. அப்ப அல்லாஹ் வந்து நபிமார்களுக்கு என்ன ஒப்பந்தம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க இருக்கும் போது இந்த நபி இறுதி நபி வந்துட்டா அந்த இறுதி நபியை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம நபியும் போல, நம்ம நபி இருக்கக்கூடிய காலத்தில் அவங்க யாரும் வரல. புரியுதுங்களா? அவங்க இருக்கிற காலத்துல நம்ம நபி எங்கேயும் போல, அவங்க இருக்கிற காலத்துல நபி போல, நபி இருக்கிற காலத்துல அவங்க வரல. அப்ப இந்த ஆயத்துல என்ன சொல்ல வரான்? அப்ப இல்லாத ஒன்றை எல்லாம் சொல்ல வருவதை போன்று தெரியும், இல்லாத ஒன்றை எல்லாம் சொல்ல வரவில்லை. உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க. நம்ம நிறைய பயான்களை ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். பாருங்க, நபியினுடைய உம்மத்தில் பிறப்பதற்கு பல நபிமார்கள் துஆ செஞ்சிருக்காங்க. அந்த நபிமார்களுக்கு எல்லாம் பாக்கியம் கிடைக்கல, எங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கோமா? நபிமார்களுக்கு பாக்கியம் கிடைக்கலன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. முதல்ல என்ன சொல்லக்கூடாதா? நபிமார்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அதற்கு தான் இந்த ஆயத்தை உலமாக்கள் விளக்கமாக சொல்லி காட்டுறாங்க. நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களிடத்திலும் ஒரு ஒப்பந்தம் எடுக்கின்றான். அந்த ஒப்பந்தம் என்ன? சப்போஸ் உங்களுடைய காலத்துல நபி வர மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும். சப்போஸ் வந்து விட்டால் நீங்க என்ன செய்யணும்? வந்துட்டு என்ன செய்யணும்? அந்த நபியை நீங்க ஈமான் கொள்ள வேண்டும், அந்த நபிக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒப்பந்தமாக எடுக்கின்றான். இந்த ஒப்பந்தத்தை ஒவ்வொரு நபியும் தன்னுடைய உள்ளத்தில் நியத்தாக எடுத்துக்கொண்டார்கள். உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு கீழே விளக்கம் சொல்லும்போது எப்படி சொல்லி காட்டுறாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய உம்மத்தில் ஒரு மனிதன் பிறந்து எந்த நலனை அடைந்து கொள்ள வேண்டுமோ, எந்த பயனை அடைந்து கொள்ள வேண்டுமோ, எந்த வாக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமோ, நபிமார்கள் அல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை எடுத்து அவருடைய உள்ளத்தில் நியத்
நபிமார்கள் கொடுத்து விட்ட என்றுதான் உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க. இதற்கு அடுத்த ஒரு உதாரணம் புரிவதற்காக சொல்றாங்க, சில நேரங்களில் நம்முடைய அமல்களை காட்டிலும் எண்ணத்துக்கு அல்லாஹ் நிறைய மதிப்பு இருக்கு. பொதுவா நமக்கு எண்ணத்துக்கு மதிப்பு அமலுக்கு மதிப்பாங்க. அமல் மதிப்பு எது அதிகம்? அமல் செய்யறதுக்கு மதிப்பு அதிகமா, நம்ம எண்ணத்துக்கு மதிப்பு அதிகமா? ஏதாவது சொன்னாங்க அமலுக்கு தான் மதிப்பு அதிகம், எண்ணத்துக்கு என்னங்க மதிப்பு கம்மி. சில நேரங்கள்ல அமல்களுக்கு மதிப்பு இல்லை, எண்ணத்திற்கு மதிப்பு அதிகம். சில நேரங்கள்ல ஹதீஸ்ல வருது, நிய்யத்துல் முஃமினி கைரும் மின் அமலிஹி, முஃமினுடைய நிய்யத் அமல்களை காட்டிலும் சில நேரங்களில் சிறந்ததாக ஆகிவிடும் என்பதற்கு உதாரணம் என்ன தெரியுங்களா? நம்ம இப்ப எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள வரும், இந்த நேரத்துலாம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஜும்மாவுடைய கைக்கு எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள வருமா? வரும்போது பள்ளிவாசல் வெளியில வாசல்ல என்ன யார் நிற்பா? வாசல் யார் நின்றுப்பா? மிஸ்கீன்கள். மிஸ்கீன் என்ன பள்ளிவாசல் வாசல் நிற்கிறாங்களா? இவன் உள்ள வரும்போது இவருடைய உள்ளத்துல யாராவது பார்க்கிற ரொம்ப தேவையுள்ளவங்களா தெரியுது, ரொம்ப தேவையுள்ளவங்களா தெரியுது. உள்ள வரும்போது இவர் நியத்து வச்சுட்டு வர என்னன்னு சொன்னா, இவரை பார்த்தாங்க ரொம்ப தேவையுடையதா இருக்கிறாரு, கட்டாயமா இன்ஷா அல்லாஹ் நான் தொழுதுக்கு வரும்போது இவருக்கு என்ன பண்ணுவேன், என்னால முடிஞ்ச உதவி செய்வேன். உள்ள வராது, தொழுதுக்கு போறாரு, போகும்போது 500 ரூபாய் கொடுக்குறாரு. எவ்வளவு கொடுத்தாருன்னு? 500 ரூபாய் கொடுத்தாரு. கொடுக்கும்போது சும்மா தொழுதுக்கு போகும்போது எங்க போவோம், எல்லாம் கும்பலாக போவாங்க. போகும்போது இவர் கொடுக்கக்கூடிய 500 ரூபாய் 4-5 பேர் பார்க்கறாங்க, பரவாயில்லப்பா 500 ரூபாய் கொடுத்துக்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. இப்ப உள்ளது எல்லாம் வந்துருச்சு, அதை எடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை. அந்த பெருமையை இவர் எடுத்துக்கொண்டால், பெருமையை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டான், நான் 500 ரூபாய் கொடுத்து இந்த பாடம் எடுத்தாங்க பெரிய சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா, இப்ப சொன்ன உலமாக்கள் நீ உள்ள வரும்போது வைக்கப்பட்ட அந்த நிய்யத் இருக்குது, அது இஹ்லாஸுடைய அடிப்படையில் வைக்கப்பட்டது. வெளியில் போகும்போது 500 ரூபாய் கொடுத்தல, அந்த 500 ரூபாய் இஹ்லாஸ் இல்ல, நிய்யத்துக்கு அல்லாஹ் கூலி கிடைக்கும், நீ கொடுத்த 500 ரூபாய் கூலி கிடைக்காதுன்னு சொன்னாங்க. இதுதான் சில நேரங்களில் எண்ணத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்கும், அமலுக்கு மதிப்பு இருக்காது. இதே போன்றதான் உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிமாருடைய நிய்யத்திற்கு உண்டான கூலியை இந்த நபியுடைய உம்மத்தில் பிறந்தா என்ன கூலி என்ன பயன் கிடைக்குமோ அதை கிடைக்க செய்வதற்காக அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை எடுத்தான் என்பதாக சொல்லி காட்டுவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை எடுத்தான் என்பதாக சொல்லி காட்டுவோம். அதற்கு அடுத்த உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க, பாருங்க நம்மளை பற்றி சொல்றாங்க, நம்ம அல்லாஹ் பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கிறோம். நம்ம பெரிய பாக்கியவான்கள். ஒண்ணு இருக்குது, நபிமார்களுக்கு எண்ணத்துடைய அடிப்படையில் அல்லாஹ் தஆலா என்ன கொடுத்தாங்க, இந்த உம்மத்துடைய நன்மையை கொடுத்தான். நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தில் பிறக்க வைத்து அல்லாஹ் நன்மை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உம்மத்தில் பிறக்க வைத்து அல்லாஹ் நன்மை கொடுத்தான். அதனால நம்ம சொல்றோம் நம்ம பெரிய பாக்கியவான்கள் சொல்லி காட்டுறோம். அதனால என்ன சொல்றோம், நம்ம பெரிய பாக்கியவான்கள் சொல்லி காட்டுறோம். சரி, நம்ம பெரிய பாக்கியவான்கள் என்று சொல்வதற்கு இரண்டாவது காரணம் ஒன்று இருக்குது. பாருங்க, நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல முந்தி இருக்கக்கூடிய நபிமார்கள் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துடன் அல்லாஹ்விடத்துல போவாங்க. போகும்போது அந்த நபிமார்கள் உம்மத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு யாருமே நபியா வரல, எங்களை யாரும் அச்சமுடி எச்சரிக்கை செய்யல, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா. அப்ப அல்லாஹ் தஆலா சாட்சிக்காக யார் கொண்டு வந்திருக்கீங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சாட்சிக்காக முதல் நபியை கூப்பிடுவோம். யார? இறுதி தூதர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடுவான். அவர்கள் சாட்சி சொல்லுவாங்க, இந்த உம்மத்துக்கு இந்த நபி அனுப்பப்பட்டாங்க, அவர்கள் உழைப்பு செய்தார் என்பதை சாட்சி சொல்லுவாங்க. சரி, நபியினுடைய சொல்லை இன்னும் பலப்படுத்துவதற்காக வேண்டி, இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி யார் கொண்டு வந்திருக்கிறார்கள்? நம்மளதான் கூப்பிடுவாங்க. யார் கூப்பிடுவோம்? நபி சாட்சி சொல்றாங்க. அந்த சாட்சியை இன்னும் பலப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த சமுதாயத்தை கூப்பிடுவான், அல்லாஹ் இந்த உம்மத்தை கூப்பிடுவான். நம்ம போய் நபி சொன்ன சாட்சியை நாம் உறுதிப்படுத்துவோம். அப்ப இப்பேற்பட்ட பாக்கியம் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் இருக்குது. முன்னுள்ள நபிமார்கள் அவர்களுடைய
அந்த நுபுவத்துடைய விஷயங்களை, அந்த நபிமார்கள் மக்களுக்கு செய்த தாவத்துடைய பணியை மக்கள் இல்லை என்று பொய் சொல்லும் போது ஆமாம் என்பதால் நிரூபிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத்தை அல்லாஹ் இந்த உம்மத்தில் கொடுத்தார் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. அதனால இந்த உம்மத் உயர்ந்த சிறந்த உம்மத் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, சரி இந்த வசனம் நம்ம சொன்னல, அந்த வசனத்துல பார்த்தோம்னு சொன்னா, அப்போ நபியினுடைய காலத்துல எந்த நபிமாரும் இல்லை, நபியும் அந்த காலத்துல இல்லை. அப்ப இந்த ஆயத்துக்கு அப்பெல்லாம் வந்து சும்மா இறங்கிட்டான் அப்படின்ற மாதிரி தோணுதா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. இந்த ஆயத்தை அல்லாஹ் நடைமுறைப்படுத்துவதற்காக தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னிடத்தை உயர்த்தி கொண்டார். இன்ஷா அல்லாஹ் கடைசியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த ஆயத்தை என்னங்க சான்றாகும். இந்த ஆயத்தை தான் ஓதி காட்டப்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியை ஈமான் கொள்வார்கள். வலகம் சுரன்னஹு, இந்த உம்மத்துக்கு நபியுடைய அந்த தீனுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க? இந்த உம்மத்துக்கு உதவி செய்வார்கள். இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. உள்ளுக்குள்ளே டீப்பா போனா போயிட்டே இருக்கலாம். இதில் இன்னொரு கேள்வி என்ன தெரியுங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ அனுப்பப்பட்டவங்க? நபிக்கு முன்னால. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு முன்னால அனுப்பப்பட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் இருந்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன வேதம் கொடுக்கப்பட்டுச்சு? இன்ஜீலுடைய வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை எப்படி சொல்லி காட்டுறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லும்போது வயஅல்லிமுல் கிதாப, முதல்ல கிதாப, வல் ஹிக்மத இரண்டாவது, மூணாவது ஒரு தௌராத்த, நாலாவது இன்ஜீல. அல்லாஹ் ஏன் இந்த போகல சொன்னான்? அசல் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னா வயஅல்லிமுல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல அல்லாஹ் சொல்ல வேண்டிய தௌராத்த சொல்லியிருக்கணும். முன்னுள்ள நபிமார்களை உண்மைப்படுத்தி தன்னுடைய வேதத்தை உண்மைப்படுத்துவதுதான் ஒவ்வொரு நபியினுடைய பொறுப்பா இருக்கும். ஒரு நபி வந்தாங்கன்னு சொன்னா தனக்கு முன்னால் எந்த நபி இருந்தாலோ அந்த நபி கொடுக்கப்பட்ட வேதத்தை உண்மைப்படுத்துவார்கள். அதற்கு அல்லாஹ் இவர் கொடுத்த வேதத்தை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு முன்னால் வந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌராத்தை பற்றி மக்களிடத்தில் சொல்லி இது வந்து உண்மையான வேதம், இதுக்கு முன்னால் வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ப நான் உங்களுக்கு நபியா அனுப்பப்பட்டது, எனக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இன்ஜீல், இதுதான் அல்லாஹ் முன்னாடி சொல்லியிருக்கோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்ற முன்னாடி வயஅல்லிமுல் கிதாபி ஹிக்மதி முதல்ல சொல்றான். ஏன் அல்லாஹ் முதல்ல எப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில வருவாங்க. கடைசியில வரும்போது அவர்கள் நபியாக இருப்பாங்க, நபியாக இல்லாம இருக்க மாட்டாங்க. நபியினுடைய பட்டம் பறிக்கப்பட்டவர்களா இருக்க மாட்டாங்க. ஏன் நபி ஒரு தடவை அவங்க பட்டம் கொடுக்கப்பட்டுன்னு சொன்னா அவங்க நபியா தான் இருக்க முடியும். இப்போ ஒருத்தர்கிட்ட பட்டம் கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்னு சொன்னா எதுக்காக வாங்கப்படும் அப்படின்னு சொன்னா அவர் ஏதாவது பாவம் செஞ்சிருக்கணும், அநியாயம் செஞ்சிருக்கணும், மாற்றம் செஞ்சிருக்கணும். அப்படி இருந்தா என்னென்ன அவருக்கு அந்த பட்டம் பறிக்கப்படும். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுபுவத்துடைய பட்டத்தை அல்லாஹ் வாங்கிட்டான்னு சொன்னா அப்போ என்ன பாவம் செஞ்சாலும் கேள்வி. பாவம் செய்யல, நபியா தான் வருவாங்க. ஆனா நபியினுடைய அந்த அந்தஸ்து இருக்காது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் கேள்விப்பட்டு முன்னாடி ஒரு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கலெக்டர் இருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கலெக்டர் இருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ள என்ன வேணாலும் சட்டம் போடலாமா? போட முடியாதா? திருவண்ணாமலையை போயிட்டு ஒரு சட்டம் போட்டா செல்லுபடியாகுமா? திருவண்ணாமலைக்கு போயிட்டு நான் ஐஏஎஸ் கலெக்டருங்க, திருவள்ளூர்ல நான் கலெக்டரா இருக்கிறேன், இப்போ கலெக்டரா இருக்கிறேன், நான் சட்டம் போடுறேன், செல்லுபடியாக முடியுமா? தமிழ்நாட்டுடைய சிஎம் தமிழ்நாட்டில் சட்டம் போட்டா செல்லுபடியாகும். ஆந்திராவில் போய் மசூரா கொடுக்க முடியும், சட்டம் போட முடியாது. ஆனா ஆந்திராவில் போனாலும் இவர் என்னதான் இருப்பாரு? தமிழ்நாட்டு சிஎம் ஆந்திரா போயிருக்காங்க, அதனால சிஎம் அந்தஸ்து பறிச்சுருவாங்களா? சிஎம் தான் இருப்பார். அவர் கொடுக்கக்கூடிய கண்ணியம் இருக்கும், மரியாதை எல்லாம் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் கலெக்டர் திருவண்ணாமலைக்கு போனா அவர் ஐஏஎஸ் கலெக்டர், ஆனா அவர் என்ன பண்ண முடியாது? சட்டம் இயற்ற முடியாது. ஆனா அவர் அந்தஸ்து அப்படியே இருக்கும். இதே போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியா அனுப்பப்பட்டார்கள். இந்த உம்மத்துடைய ஒரு நபரா வருவாங்க. ஆனா அவர்கள் நபியுடைய அந்தஸ்தோடு இருப்பார்களே தவிர அவருடைய நுபுவத்தை இந்த உம்மத்துக்கு சொல்ல மாட்டாங்க. அந்தஸ்தெல்லாம் இருக்கும், என்ன பண்ண முடியாதுங்க? சட்டம் போட முடியாது, புதுசா சட்டம் சொல்ல முடியாது. அப்படி சட்டம் சொல்வதாக இருந்தால் சொல்லி ஆகணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு எந்த சட்டம் சொல்லப்பட்டோ அந்த சட்டத்தை சொல்ல முடியும். அப்ப இந்த வசனத்துல எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்? இது ஒண்ணு சொல்லி முடிச்சு கொள்வோம். வயஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மதன்னு சொன்னா ஒரு நபிக்கு அந்த நேரத்துல குர்ஆனையும் ஹதீஸையும் புதுசா சொல்லி கொடுத்து அவருக்கு ஷரியத்துடைய சட்டங்களை சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு உலகத்துல யாருமே கிடையாது. நபிக்கு சட்டம் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா ஒரு நபியா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம்
அப்ப உம்மத்து இருக்கும். ஒரு சாதாரண மனிதன் நபிக்கு சட்டம் சொல்லிக் கொடுக்க முடியாது, தகுதி இல்லை அவருக்கு. அல்ல அதைத்தான் இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமா சொல்லி காட்டுறான். நீங்க யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீலுடைய வேதத்தை நான் கொடுப்பதற்கு முன்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசாவுக்கு முன்னாடி வந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு தௌராத்துடைய வேதத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய இல்மை கற்றுக் கொடுத்து விட்டான். ஒரு ஹிக்மத்தை அல்லாஹ் நபியின் மூலமா இந்த ஹதீஸை இந்த உம்மத்துக்கு அந்த 23 ஆண்டுகளில் இந்த உம்மத்துக்கு ஷரியத்துடைய சட்டமாக ஓதித்து கொடுத்தானோ அந்த சட்டத்தை ஒரு ஆலிம் முஹல் கிதாப ஒரு ஹிக்மத்தை அந்த ஹதீஸையும் சொல்லி கொடுத்தான். அதனால சொல்லி காட்டுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த உம்மத்துக்கு ஜும்மா தொழுகை நடத்துவார்கள். ஜும்மா தொழுகை நடத்தணும்னு சொன்னா இந்த உம்மத்துடைய சட்டத்தை தெரிஞ்சிருக்கணும். சட்டத்தை தெரிந்தவர்களாகத்தான் இந்த உம்மத்துக்கு வருவார்கள். கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் ஏராளமான கருத்துக்கள் இந்த ஆயத்துக்குள் புரிந்திருக்கின்றன. சொல்லிட்டே போறோம். ஆனா கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, குர்ஆன் என்பது நமக்கு பார்ப்பதற்கு இப்பொழுது பார்ப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஆக உயர்ந்த ஒரு முஅஜிஸா. நபிக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த முஅஜிஸாவை பார்க்கக்கூடிய ஒரு தகுதி, பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சும்மா முஅஜிஸா கொடுக்கப்பட்டது சும்மா வச்சுக்கிறது இல்லைன்னு. குர்ஆனின் மீது நமக்கு உண்டான ஹக்குகள், கடமைகள் என்ன? குர்ஆன் ஓதுவது நம்ம மீது கடமை, குர்ஆனை விளங்குவது நம்ம மீது கடமை, குர்ஆனுடைய அமல் செய்வது நம்ம மீது கடமை, குர்ஆனுடைய வாழ்க்கையை மக்களுக்கு எத்தி வைப்பது நம்ம மீது கடமை. இந்த கடமைகளை உணர்ந்து புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அவர்கள் மக்களிடையே நல்ல பல கருத்துக்களை தெளிவான முறையில் இன்ஷா அல்லாஹ் விளக்கியிருக்கிறார். அல்லாஹ் ஹஸரத் அவர்களுக்கு நற்கூலி வழங்குவாராக. நம் அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا ونبينا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم ارزقنا علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا واسعا وشفاء من كل داء. اللهم لا تسلط علينا من لا يخافك فينا ولا يرحمنا. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان. اللهم اجعلنا من الراشدين. اللهم اجعلنا من المتقين. கிருபையுள்ளதாலே ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான பாவங்களை மன்னிப்பாயாக. கிருபையுள்ளதாலே ரஹ்மானே, அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் நல்ல கடுமையான குழப்பத்திலும் கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருக்கின்றார்களோ அவர்களுடைய எல்லா விதமான குழப்பங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் அனைத்தையும் பாதுகாப்பாயாக. எல்லா உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான ஆஃபியத்தையும் தந்தருள்வாயாக. எல்லா விதமான குழப்பங்களுக்கும் பாதுகாப்பாக. போர் பதற்றத்தை தனித்து அறிவுரிவாயாக. நல்லா எங்கெல்லாம் போர் பதற்றத்தினால் எல்லா நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்களோ அனைத்து விதமான நெருக்கடிகளை விட்டும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து அனுப்புவாயாக. உலகத்தில் உள்ள நிலைகளை, நிலைமைகளை சரி செய்து தருவாயாக. இது போன்ற நல்ல இரவுகளில் ஒரு இடத்திலே கையேந்துகின்றவர்களை நல்லா எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவாயாக. எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய எல்லாரான ஹாஜத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுக்கு தீனுடைய அடிப்படையில் வாழக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை தருவாயாக. நல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன ஹைரான துஆக்களை கேட்டார்களோ எல்லா விதமான நலவுகளையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவாயாக. எந்த தீமைகளை விட்டெல்லாம் பாதுகாப்பு தெரிந்தார்களோ எல்லா விதமான தீமைகளை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்களில் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிற்காக வேண்டி நியத் செய்திருக்கிறார்களோ அல்லாஹ் அவருடைய பயணங்களை எல்லாம் மிக லேசானதாக ஆக்கி அருள் புரிவாயாக. எல்லா விதமான சிரமங்களை விட்டும்
ஹாஜிகள் எல்லாம் அவங்க ஹாஜிகளுக்கு எல்லாம் எல்லா விதமான பயணத்துடைய எல்லா விதமான விஷயங்களும் லேசாக்கி தந்தருள்வாயா. எங்கெல்லாம் எல்லா வெளிநாடுகளில் மக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் எல்லா தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் மீண்டும் சிரமமின்றி ஆஃபியத்தால் முறையில் திரும்புவதற்கான தௌஃபீக்கை தந்தருள்வாயா. எல்லா விதமான பதற்றத்தை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவாயா. திருவையிலானே ரஹ்மானே, எங்கள் மீது ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை நல்லவர்களாக ஆக்கி அருள்வாயா. எங்கள் மீது நல்ல ஆட்சி புரியக்கூடிய மக்களை ஏற்படுத்தி தருவாயா. இந்த துஆவை அவருடைய தனிப்பெருமையை ஏற்றுக்கொள்வாயா. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين. الحمد لله. سبحان الله.